வணக்கம். உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழ்வும். இன்றைக்கி நாம் இந்த மணத்தக்காளி கீரையை வச்சு தான் ஒரு கீரை போண்டா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு இதை நல்லா தண்ணியில் போட்டு கழுவிட்டு அதுக்கு பிறகு இந்த கீரையெல்லாம் கிள்ளி எடுத்துக்கலாம். கீரையை கழுவிட்டு கிள்ளி எடுத்துட்டு குட்டி குட்டியாக நைஸாக கட் பண்ணி எடுத்து திரும்பவும் ஒரு வாட்டி தண்ணியில் கழுவிட்டு அப்படி வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா இப்படி பிடிச்ச ஒரு பிடி வர்ற அளவுக்கு இந்த மணத்தக்காளி கீரை இருக்குது. இப்போ இது கூட நாம் கடலை மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப்பு, இந்த கப்பு தான் அளவு, ஒரு கப்பு 2-2.5. இப்போ இதில் இந்த டீஸ்பூன் தான் அளவு. இதுக்கு 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது அப்படியே போட்டாச்சு. அடுத்ததாக இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் நைஸாக கட் பண்ணியிருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இது கூட 1 பச்சை மிளகாய் நைஸாக கட் பண்ணியிருக்கேன், 1 டீஸ்பூன் சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கீரையை நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இதை போண்டாவாக போட்டுக்கலாம். இப்போ இதில் போட்டுக்கலாம். மெதுவாக எல்லாத்தையும் புரட்டி போட்டு வேக வச்சிடலாம். எல்லாமே நல்லா அழகாக வெந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை நாம் எடுத்துடலாம். அழகாக வேக வச்சு எடுத்தாச்சு. இங்கேயும் வெந்துக்கிட்டு இருக்கு, இதுவும் வெந்துருச்சு, இதையும் எடுத்துக்கலாம். இப்போ இதை நாம் டேஸ்ட்டு பார்க்கலாம். 2 உடைச்சதும் எப்படி அழகாக உள்ளுக்குள்ளே வெந்து நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது, நல்லா சூப்பராக செம்ம டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் சாப்பிட்லாம், குழந்தைங்களுக்கும் ட்ரை பண்ணி கொடுக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. மணத்தக்காளி கீரை வைட்டமின் ஏ சத்துள்ளது, ரொம்ப நல்லது உடலுக்கு. வயிற்றுப்புண், வாய்ப்புண், இது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சிறந்தது மணத்தக்காளி. அதே மாதிரி மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகும். கண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மிஸ் பண்ணிடாதீங்க. புட்டு தேங்காய் சட்னியில் தொட்டு அப்படியே சாப்பிடுங்க.